வணக்கம் நண்பர்களே! இன்னைக்குள்ள கன்டென்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, அ ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஓகேவா? அது வந்து நான் பார்த்ததுல எனக்கு லாஸ்ட் நேத்து நைட் நான் பார்த்தேன் என்னன்னு, லைக் அது வந்து ரொம்ப நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம ஜாலியா உட்காந்து பேசுறதெல்லாம் தாண்டி, ரொம்ப டிஃபரெண்ட்டா இவங்கலாம் இப்படி இருந்திருக்காங்களா? இவங்க நெறைய பேர பில் கேட்ஸ வந்து நெறைய பேர் இன்ஸ்பிரேஷனா வச்சிருப்பாங்க. லைக் நெறைய என்னென்னமோ இருக்கு. நான் அத பார்க்குறேன் எனக்கு ஒரு மாரி ஆயிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இத பத்தி பேசுறாங்கறாங்க. எனக்கு அத பத்தி பேசுறதுக்கு கூட பயமா இருக்கு. லைக் இப்படிலாம் நடக்குது, நடந்திருக்கு. இது உண்மையா பொய்யான்னு கூட தெர்ல. ஏன்னா ப்ரூஃபோட வந்திருக்கு. லைக் நெறைய பேர் பார்த்துருக்காங்க. அந்த ஃபைல்ஸ் ஃபுல்லாவே வந்திருக்கு. 1000க்கும் மேல ஃபைல்ஸ் வந்திருக்கு. நெறைய கோட் வேர்ட்ஸ் இருந்திருக்கு. அது என்னன்னு நெறைய பேத்துக்கு புரியல. டிவி சேனல்ஸோட கனெக்ட் பண்ணி காட்டுறாங்க. லைக் நான் நெறைய வீடியோஸ் பார்த்துட்டு அது வந்து ஒரு ட்ராமடைஸ் ஆகிக்கிட்டு இருக்கேன். ட்ராமடைஸ் ஆக்குது என்ன? ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் எந்த மாரி எனக்கு இம்பாக்ட் ஆயிருக்கு? எனக்கு என்னென்னலாம் தோணுது? ஓகேவா? அத பத்தி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டீன் நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவன் வந்து காசு பணமே இல்லாம இருந்தான். அதுக்கப்புறம் பேக் வழியில சம்பாதிக்க ஆரம்பிச்சான். பொண்ணுங்கள வச்சு, குழந்தைங்கள வச்சு ஒரு தொழில் பண்ணி, அதிலிருந்து பெரிய பெரிய பணக்காரங்கள உள்ள இழுத்து ஹிட்டன் கேமராஸ் வச்சு அதிலிருந்து நெறைய பணம் சம்பாதிச்சுக்கிட்டான். ஸோ அது மாரிக்கு நெறைய பேர் இருக்காங்க. லைக் இப்போ டொனால்ட் ட்ரம்ப், மைக்கேல் ஜாக்சன், பில் கேட்ஸ், எலான் மஸ்க் இவங்கலாம் நெறைய பேத்தோட ரோல் மாடலா இருக்கிறாங்க. பிளஸ் நெறைய பேரோட இன்ஸ்பிரேஷனா இருக்கிறாங்க. மைக்ரோசாஃப்ட் லைக் இந்த மைக்ரோசாஃப்ட்டோட ஃபவுண்டர் யாரு? பில் கேட்ஸ். பில் கேட்ஸ் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் அந்த வார்த்தையே நீங்க நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள பத்தி தான் இருக்கு. மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு பிரிச்சு வீடியோஸ் சொல்றாங்க. ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு கேட்குறாங்க. எனக்குமே அது தோணுது. லைக் எனக்கு அத பத்தி நான் யோசிச்சதில்ல. அது மட்டும் இலுமினாட்டிஸ்ன்னு நெறைய பேர் சொல்றாங்க. ஐ பத்தி காட்டுறாங்க. இத பாரி அவரோட யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். அவர் வந்து முந்தையே பிரெடிக்ட் பண்ணியிருக்காரா அல்லது ப்ரூஃபோட சொல்லியிருக்காரான்னு தெரியல. லைக் அவங்க அவங்க வந்து சொல்லியிருக்காரு. எல்லாமே சொல்லியிருக்காரு. நானே அப்பம்போது அவர நம்பல. இப்ப பார்க்க தான் எனக்கு ஆப்வியஸா ஓகே. அவர் சொன்னது கரெக்ட் தான். நெறைய பேர் பாரிய திட்டியிருப்பாங்க. இவன் என்ன எல்லாமே ஒன் சைடா பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. பட் ஆனா, அவர் வந்து ஃபியூச்சர பத்தி அனலைஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நடக்குது. இப்படிலாம் இருக்காங்க. லைக் இலுமினாட்டிஸ்ங்கிறது நான் இத்தன நாள் வரைக்கும் நெனச்சிட்டு இலுமினாட்டிஸ்னா பணம் தான். மணி தான் எல்லாத்தையுமே ஆட்டி வைக்கும்னு நெனச்சேன். ஸோ அதையும் தாண்டி நெறைய பவர்ஸ் இருக்குன்னு எனக்கு இப்போ இந்த லாஸ்ட் 5 டேஸ்ல எனக்கு ரொம்ப போன மாசமே நான் பார்த்தேன் அந்த ஃபைல்ஸ பத்தி. லைக் எப்படின்னா, அந்த அந்த வீடியோவா சொல்லியிருந்தாங்க. நான் வந்து பெருசா எதுவும் எடுத்துக்கல. சரி இது ரூமரா முடிஞ்சிரும்னு நெனச்சேன். அதுக்கப்புறம் இப்போ என்னடான்னா பார்த்தா என்னென்னமோ நடக்குது. லைக் மனுஷக்கறி சாப்பிட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க. பிளஸ் பீஸானா பெண் அர்த்தம். அதர் ஃபைல்ல எவ்வளோ மென்ஷன் ஆயிருக்குன்னா 9584 85 லைக் சம்திங் மோர் தென் 9500க்கு மேலன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ பீஸா மென்ஷன் ஆயிருக்கு. லைக் அப்பனா அவ்வளோ பெண்கள் அந்த ஐலாண்டுக்கு போயிருக்காங்க, கூட்டு போயிருக்காங்க. அதுல ஐலாண்ட்ல போன மாடல்ஸ் இருக்காங்க, ஆக்ட்ரஸ் இருக்காங்க, ஆக்டர்ஸ் இருக்காங்க, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நெறைய பேர் இருக்காங்க. கிங்ஸ் இருந்திருக்காங்களாம். கிங்ஸோட சன்ஸ் இருந்திருக்காங்களாம். ஸோ இது மணிக்கு நெறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இது மணிக்கு எப்படி சொல்றதுன்னா, இன்னும் இருக்குது. லைக் 1000 ஃபைல்ஸ்க்கு மேல இருக்குது. நான் ஒரு 15 ஃபைல் தான் பார்த்தேன். அதுவே ஒரு மாரி ஆயிருச்சு. லைக் சைல்டு மசாஜ்ங்கிறாங்க, மென் மசாஜ்ங்கிறாங்க, ஃபீமேல் மசாஜ்ங்கிறாங்க. லைக் எல்ஜிபிடிக்கு வந்து அப்பவுமே இருந்திருக்குது. என்னென்னமோ இருக்கு. இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். லைக் அது வந்து என்ன என்ன நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ, அத விட நாங்க வந்து ஒரு 1000 படி முன்னாடி தான் இருக்கோம் தப்பான விஷயத்துல அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து சாத்தான வழிபடுறோம்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து அதுலேருந்து எடுத்து பார்த்தா மான்ஸ்டர் ட்ரிங்க்க கம்பேர் பண்ணி காட்டுறாங்க. லைக் அதுல வந்து 7 மணிக்கு அந்த மான்ஸ்டர் இப்படி பன்னெண்டு மணிக்கு இருக்கா. அத எடுத்து பார்த்தா அந்த சாத்தானோட நம்பர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து எக்ஸாக்ட்டா காட்டுது. அடுத்து 666ங்கிறது அதுவுமே ஒரு சாத்தானோட வழிபாடுங்கிறதுனால அந்த நம்பர காட்டுது. மான்ஸ்டர்ஸ் எக்ஸெட்ரா என்னென்னமோ காட்டுறாங்க. அதுக்கடுத்து மைக்ரோசாஃப்ட் பத்தி காட்டுறாங்க. ஆப்பிள் பத்தி காட்டல. அப்புறம் மைக்ரோசாஃப்ட் என்னென்னமோ இருக்கு. எனக்கு இப்போ வந்து என் மைண்ட்ல வரமாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ விஷயம் இப்போ அத பார்த்து ஒருவேள எனக்கு தான் அப்படி தோணுதான்னு தெரியல. பீஸாங்கிறத வந்து நான் பீஸா பார்ட்டி கொண்டாடிருக்கேன். நெறைய ஆக்டர்ஸ் வந்து அதாவது அப்ராட் ஆக்டர்ஸ் வந்து நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. பீஸா எனக்கு பிடிக்கும். பீஸான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாட் டாக்ஸ்னா சில்ட்ரன்ஸ் என்னென்னமோ இருக்கு. லைக் எனக்கு இது வந்து இத நான் வந்து எப்படி தெளிவா சொல்லணும்னு தெரியல. இது வந்து இத பத்தி நான் பார்க்காமயே இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்கு. இது வந்து நம்ம வந்து அங்க இருக்கிறத தான் பார்த்துருக்கோம். அந்த குழந்தைகள் வந்து இந்தியால இருந்து கூட போயிருக்கலாம். லைக் மோடி பேர் வந்துருந்துச்சு. அது ஆனா என்னன்னு தெளிவா போடல. லைக் வந்து அவர் வந்து அங்க போயிருக்காரா? அல்லது அத பத்தி பேசியிருக்காரா? டான்ஸ் ஆடியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. லைக் ஆனா அவங்க ஐலேண்ட் போனதா எந்த இதுலயுமே குறிப்பு இல்ல. ஸோ நான் வந்து பாலிடிக்ஸ்குள்ள போக விரும்பல. லைக் எப்படின்னா, இவன் மோடிக்கு சப்போர்ட் பண்றா அப்படின்லாம் யாரும் நினைக்காதீங்க. லைக் அதுல இருந்தத தான் சொல்றேன். அந்த ஃபைல்ல அவர் டான்ஸ் ஆடியிருக்காரு அப்படின்னு. ஆனா ஐலேண்டுக்கு வந்ததா எந்த எந்த விதமானதுலயும் மென்ஷன் ஆகல. அப்புறம் மைக்ரோசாஃப்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவரு பில் கேட்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா,
இந்தியா இஸ் ஃபார் எப்படின்னா ஒரு பொருளை வந்து அவங்க வந்து செக் பண்ணி பார்க்கறதுக்கு இந்தியா வந்து ஒரு வேல்யூபிள் திங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மணிக்கு நிறைய நிறைய வேர்ட்ஸ் வந்து அதில் மென்ஷன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஃபைல்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த மசாஜுங்கிறது, அதுக்கப்புறம் மீட், ஆமாம், கேனிபிள்ஸ், இந்த வார்த்தை வந்து நாங்கள் படத்தில் பார்க்கும்போதே டேய் என்னடா இப்படிலாம் எடுத்து வச்சிருக்காங்கன்னு படத்தை பார்க்குறப்ப இப்போ நிஜத்திலே நடந்திருக்கு. அதெல்லாம் லைக் பிடிஎஃப் ஃபைலாக சென்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இதெல்லாமே ஒரு சைடு இருந்தாலும் இந்த ஃபைல்ஸ் இத்தனை வருஷம் கழிச்சு ஏன் இப்போ காட்டுறாங்க அப்படிங்கிற எனக்கு ஒரு டவுட் வருது. அதுலேருந்து ஒரு விக்டிமா வந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது, அவங்க இன்னும் கொஞ்சம் தான் அனுப்பியிருக்காங்கன்னு கோர்ட்டு முன்னாடியே இது அப்போசிஷன் பண்ணுறாங்க. ப்ளஸ் யூஎஸ்ஏல இப்போ ப்ரொட்டஸ்ட் போய்கிட்டு இருக்கு டொனால்ட் ட்ரம்ப்பை பற்றி. பட் ஆனால் அவர் ஒன்றுமே இல்லை, லைக் ஜஸ்ட் ஒரு நியூஸ் தான். அவர் வந்து எதுவுமே கண்டுக்காத மணிக்க இருக்காரு. ஒருவேளை பணத்தோட பவர், லைக் நான் டேக்லைன்ஸும் நிறைய பார்த்தேன். எப்படின்னா மான்ஸ்டர்ஸ் நாட் இன் ஷேடோ தே ஆர் இன் டாப் பொசிஷன்ஸ் போட்டிருந்தாங்க. டாப் பொசிஷனாக சம்திங் ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. இப்போ அதான் நான் கண்ணால் பார்க்குறேன். லைக் வந்து எப்படின்னா நாங்கள் வந்து ஒரு சின்ன ஊருக்குள்ளே இருந்தேன். என்னை பொறுத்தளவுக்கு இங்கே எங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஜாதி தான் பெருசுன்னு பார்த்துட்டு இருந்தேன். இந்தியாவுக்குள்ளே வந்தோடனே நார்த் ஹிந்தி இந்தியன்ஸ் தான் பெருசுன்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வேர்ல்டுன்னு பார்த்தா யூஎஸ்ஏ தான் பெருசுன்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் உலகம்னு பார்த்தோம்னா எனக்கு இந்த இப்போ தான் லிட்டரலாக எனக்கு புரியுது. இலுமினாட்டிஸ் லைக் அவங்க தான் எல்லாமே ஆள்றாங்களா, அல்லது அவங்க சொல்கிறதா நடக்குதா, அவங்களோட காமங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு குழந்தைங்கன்னு பார்க்காம 10 வயசு, 12 வயசு, 7 வயசு, 14 வயசு, என்ன சொல்லனே தெரில. நிறைய பேரை கொன்று புதைச்சிருக்காங்கிறாங்க, நிறைய பேர்த்த கொன்று சாப்பிட்ருக்கான்னு சொல்கிறாங்க, நிறைய ப்ரூஃப்ஸும் இருந்திருக்கு அந்த ஃபைல்ஸில். ஆனால் விக்டிம் என்ன சொல்கிறாங்கன்னா இதை விட மோசமாக நிறைய இருக்குங்கிறாங்க. இவ்வளோ சொல்லிட்டு எனக்கு மைக்கேல் ஜாக்சனோட ஃபோன் கால் லாஸ்ட்டாக நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அதுலேயே சொல்லியிருப்பாங்க. லைக் நான் வந்து ஒரு விஷயம் பார்த்தேன், பட் ஆனால் அது என்னால் ஃபோன் காலில் சொல்ல முடியாது. நான் இப்போ பேசுறதுமே உங்களுக்கு கேட்டிருக்கலாம். நான் உயிரோட இருந்தாலும் இருப்பேன், இல்லாமையும் போகலான்றதுக்கு. ஸோ அதுக்கிட்ட நான் ரீல்ஸில் பார்த்தோம்னா ஒரு சாங் இருக்குது. அந்த சாங் வந்து நான் அப்போ வந்து என்ஜாய் பண்ணேன். இப்போ ரியலைஸ் பண்ணுறேன் நிறைய பேர் நிறைய விதமான ஆன்லைனில் நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர, ஆனால் நம்மளால் எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். லைக் நம்மளால் பேச மட்டும்தான் முடியுது, நம்மளால் ஒரு ஆக்ஷன் கூட எடுக்க முடியலை. ஸோ எனக்கு வந்து நிறைய டவுட்டாக இருக்குது. ப்ளஸ் இப்போ ரீசெண்டாக நான் எஸ்டே நியூஸில் பார்த்தா மோர் தென் 800 பர்சன்ஸ் வந்து டெல்லியில் தொலைஞ்சிருக்காங்களா. 500 பேருக்கும் மேலே பெண்கள் அண்ட் குழந்தைகளாம். அது என்ன கதைன்னு எனக்கு இன்னுமே புரியலை. அதாவது ரிஜிஸ்டரான கேசஸே 800க்கு மேலே இருக்குது. 500க்கு மேலே வந்து பெண்கள், குழந்தைகள். இதை எதில் போய் சேர்க்க போகிறாங்கன்னு தெரியல. கேட்டால் இண்டிபெண்ட் கண்ட்ரி ப்ளஸ் அது என்னது டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்லிட்டு தெரியுறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் எந்த சொல்யூஷனும் கிடைக்காம தான் இருக்குது. அதை பற்றி எந்த நியூஸுமே இல்லை. இதெல்லாம் பார்க்குறப்போ தமிழ்நாடு நான் என்ன சொல்ல வரேன்னா, பிகாஸ் டெல்லியில் இப்போ தொலைஞ்சதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ப்ளஸ் அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மைக்கேல் ஜாக்சன் பற்றி சொல்ல போனோம்னா அவரில் ஒரு லாஸ்ட் கால் பேசியிருக்காரு. லைக் இதை பற்றி வெளியே கொண்டு வரணும்னு நினச்சிருக்காரு, இறந்துருக்காருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னமோ மாறி இருக்கு. லைக் இலுமினாட்டிஸ்ங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். மிஸ்டர் பாரி அவருக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவரோட வீடியோஸ் நான் இனிமேல் தான் பார்க்க ஆரம்பிக்கணும். முந்தி பார்த்ததில்லை, இன்னைக்கு சஜஷனில் எடுத்து பார்த்தேன். அவர் சொன்னது வந்து எனக்கு இப்போ தோணுது. பிகாஸ் அவர் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சிட்டார் இலுமினாட்டிஸ்ங்கிறது யாரு எல்லாமே சொல்லிக்கிட்டு இருந்தாரு. லைக் சோஷியல் மீடியாவில் சொல்ல ஆரம்பிச்சாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் உலகத்தில் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. அதுக்கப்புறம் என்னோட இம்பேக்ட் வந்து நான் வீடியோவாக கிரியேட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து என்னோட ஒரு ட்ராமடைஸ் ஆகியிருக்கு. பிகாஸ் இது வந்து நான் கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். கண்டிப்பாக இவ்வளோ பெரிய லீடர்ஸ் இப்படி பண்ணியிருப்பாங்க. லைக் பில்கேட்ஸ், உலகத்திலே முதல் பணக்காராக இருந்த பில்கேட்ஸு, இப்போ இருக்கிற எலான் மஸ்க்கு, உலகத்திலே மிக சிறந்த மைக்கேல் ஜாக்சன் அவங்க, டொனால்ட் ட்ரம்ப், யூஎஸ்ஏ வேர்ல்டு பவர்ஃபுல் கண்ட்ரியில் இருக்கிற ஒரு யூஎஸ்ஏ பிரசிடென்ட், யாரோ இருக்கிறாங்க. என்ன சொல்லன்னே தெரில. பிகாஸ் இதுக்கப்புறம் யாருக்கு தான் பாதுகாப்பு இருக்குது? இவங்க கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா இதுக்கப்புறம் யார்? அவங்க சொல்கிறதான சட்டம். இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படிங்கிற தோன்ற அளவுக்கு எனக்கு தோணுது. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரில. பிகாஸ் நான் நிறைய உளர்றேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். பிகாஸ் எனக்கு என்ன லைக் எனக்கு இவ்வளோ தான் சொல்ல முடியுது நண்பர்களே. ஆனால் நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன். அதை பற்றி நிறைய வீடியோ போடணும்னா சொல்லுங்கள், நான் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் நண்பர்களே. பிகாஸ் என்னை இவ்வளோ தூரத்துக்கு நான் இப்படி சொன்னதும் என்ன உளர்றேன்னு நினைக்கிறேன். ஸோ என்னை இம்பேக்ட் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணிருச்சு. தான் நான் சொல்லணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பாருங்கள், யாருக்காவது உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ கைஸ்.